முஸ்லிம்கள் நாமெல்லாம் இன்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தகைய அளவென்றால், நாம் இன்று முயற்சி செய்கின்றோம், இன்னும் பல்வகையான விஷயங்களை செய்கின்றோம். ஆனால் நாம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தோர்த்து கொண்டே இருக்கின்றோம். ஏன் என்று யோசித்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலகட்டத்திலே ஆமிர் என்பவன் இருந்தான். அவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலியமாக வளர்க்கப்பட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி மண்ணை அவன் பையிலே எடுத்து வைத்துக் கொண்டு விட்டான். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க சென்ற பிறகு சாமிரி என்பவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த காலடி மண்ணை அந்த மாட்டினுடைய வாயிலே போட்டு விட்டான். அந்த மாடு உடனடியாக பேசிக் கொண்டு இருந்தது. அந்த மக்கள்கள் எல்லாம் அந்த மாடை வணங்க செய்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், ஏன் இவ்வாறாக செய்தா என்று கேட்கும் பொழுது, நான் இந்த மக்கள்களை பண்புபடுத்தி வைத்திருந்தேன், இன்னும் பக்குவப்படுத்தி வைத்திருந்தேன், நெறிமுறைப்படுத்தி வைத்திருந்தேன், சரியான வழியிலே வைத்திருந்தேன், ஏனப்பா இவ்வாறாக செய்தா என்று கேட்கும் பொழுது, குர்ஆன் இந்த இடத்திலே அவனை பற்றி சொல்கின்றது. ஏனென்றால் அவன் சாதாரணமாக சொன்னான், என் மனசுக்கு இதுதான் சரியாகப்பட்டது, ஆகவே நான் செய்தேன் என்பதாக அவன் சொன்னான். இவ்வாறாகத்தான் நம்மை வீழ்த்துவது இந்த மனசுதான். நமக்கு அந்த தவறுகளை சாதாரணமாக லேசாக காட்டுகின்றது. அதன் காரணமாக நாம் எல்லாம் இன்று தோர்த்தவர்களாக வீழ்ந்தவர்களாக இருக்கின்றோம். நம் மனங்களுக்கு மாறு செய்ய வேண்டும். இன்னும் மனங்களை கேட்பதை விட்டும் நாம் சற்று தூரமாக வேண்டும். நம் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம் வாழ்க்கை அழகாக வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால், மனங்களுக்கு மாறு செய்ய வாழக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக.